மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சினிமா வந்து கொஞ்சம் புதுசு. ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை. துரையண்ணனால தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் 2ங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது, இது என்னோட ப்ரொஃபஷனும் கிடையாது. நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோட ப்ரொஃபஷனலு. இது எனக்கு அது சினிமா இல்லை. இது தவிர்க்க முடியாம ஊருக்கு வந்தப்போ என்னோட லெனின் டைரக்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்கு, ஒரு யதார்த்தமா கிராமத்து கதை, நீ கிராமமா இருக்கிறதால உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு வேணாம் தலைவா, நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணாரு. அதுக்காக வந்தா நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இதுல வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது மேல கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்துல அவங்களோட நிலை மாறும். இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பா நீங்க அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்குலாம் என்னன்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னா அது கடைசியில போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இந்த மாதிரி புதுசா வரவங்க, எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில கிடையாது. ஆனா இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்கு. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகரை ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறா நினைச்சுக்கிறீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட, எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏத்துக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்துல இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதுல நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். யார் போட்ட கோடு இந்த படத்தோட கேமராமேன் நான். என்னை கூப்பிட்டு திரு டைரக்டர் லெனின் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தாரு. அவர் இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் லைன் சொன்ன விதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பாட்டில் ஒரு வேலை வாங்கின விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு வில்லன் கொஸ்டின் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாள் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ இந்த படத்தில் அவர் வில்லனா பண்ணியிருந்தாரு. ஸோ டேரக்டர் லைனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வில்லனா மட்டும் தான் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இருந்துச்சு. அப்புறம் பிரபாஸ் பற்றி சொல்லணும், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கிறதுனால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சி ஆரம்பிச்சது நேரம் தாமதம் அப்படிங்கிற என்னுடைய நண்பன் லெனின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்க இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் உண்மை. யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்ல, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமானோம். நண்பராக அன்னிடம் தொடர்ந்துட்டோம். அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடிச்சு வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரி பயின்று வக்கீலாவும் ஆயிட்டாரு. இவங்க பேசுனதுக்கு அவங்க ஒரு காரணம். ஏன்னா சட்டம்ன்றது எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாவும் பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்க அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு, ஆனா பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷமா இழுத்துட்டு வந்த கோடு இது இங்க வந்து நிக்குது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியவாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசுறதுக்குமா நான் சொன்னா எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா,
இல்ல நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனா வெளியே காட்டக்கூடாது. அது நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டா சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன். என்ன அப்படின்னு கேட்டாரு, சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனா பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டா இல்லையா? சோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமா ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே கதாநாயகன் முதல் படத்திலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க, அதுல பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்க ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதுல அறிவுமே இருக்காப்ல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூழா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னொரு ரெண்டு இசையப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு. சௌந்தரியன் அவர்கள் அவங்க மிகப்பெரிய ஃபேன், நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தா டைம் இல்லை அப்படிங்கறதுனால நான் சொல்லிடுறேன், இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்க கரவொலி எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டா எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் ஒருத்தர் இருந்தாரு, 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்ப ஒரே ஒரு டயலாக பேசி பெரிய ஆயிடுறாங்க. ஒரே ஒரு அது எந்த பக்கமா நான் பரவாயில்ல. இப்ப கூட சமீபத்துல எங்க அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனாரு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணா இப்ப பிரபலம் வாங்கலாம். ஏன்னா எல்லார் கையிலயும் போன் இருக்கு. போன் வச்சுங்க, யாருக்குமே போனுக்கு மட்டும் ஓனர் இல்ல, தனித்தனியா ஒரு சேனலுக்கு ஓனரா இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு. கொட்டாய் விட்டா கூட கண்டென்ட் பிடிச்சிருவாங்க, அதனால பாத்துக்கோங்க. சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவா இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொகேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்துல சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த கோடு தொடர்ந்து ஒரு 50-100 படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தா போகணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்தவங்க எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க முன்னால எங்க அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவரு டூப் போட்டிருக்காரு ஒருத்தருக்கு, அவரு இன்னைக்கு பெரிய கட்சி தலைவராட்டாரு. விஜய் அவருடைய டூப் தான் அவரு. ஆனா சினிமால எப்பவுமே ஒரிஜினலா பண்றவங்களுக்கு பேரு டூப்பு, அப்படி ஆக்டிங் பண்றவங்களுக்கு வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவான். பட் அண்ணன் வந்து எப்பவுமே ஒரிஜினல் தான் கலக்குவாரு. சோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். நேரமின்மை மன்னிக்கணும், சாரி பேசிட்டு ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மேரில முதற்கண் ஜம்பவன்கள் அண்ணா, உங்களோட அசிஸ்டண்ட் படம் தான் 10 படம் நான் மாஸ்டர் ஆனது. ஆதிராஜா என்ன மாஸ்டர் ஆக்கணும், 90 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதாநாயகன் சௌந்தரியன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம். அதுக்கு இசையமைப்பாளர் அண்ணன் தான் பண்ணார் சௌந்தரியன் சார். அவர் மூலியமா தான் லெனின் சாருக்கு போனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க, ஒரு ஃபைட் எடுக்கணும் அப்படின்ட்டு. கதைக்குள்ள 2 சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் இந்த படத்துல. எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார், அவரும் லெனின் சாரும் சாதாரண நினைச்சுக்காதீங்க, அவருக்குள்ள அவ்வளவு வலிகள் இருக்கு. அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க யாரும் வந்து தப்பா எதுவும் நினைக்காதீங்க. அவரோட வலிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமா இருக்காரு. விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போறோம். லெனின் சாரும் நானும் 2 கதாநாயகர்களா பண்ண போறோம். நானு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராவான சப்ஜெக்ட், ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த படம் மேலும் ஜான்சன் கேமராமேன் வந்து நல்ல ஒளிப்பதிவு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. இங்க வந்திருக்கோம் எடிட்டரு எல்லாருக்கும் சொல்றேன், காதல் சுகுமார் என்னோட நண்பர், காதல் சுகுமார் சார் இங்க வந்திருக்கோம் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிண்ணே. அதாவது நீங்க கதாபாத்திரம் வாத்தியாரா தான் நடிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப பேசுறது கூட வாத்தியார் மாதிரி ஸ்டைல்ல பேசுறீங்கண்ணே, ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. அடுத்ததாக இந்த படத்தின் டீச்சர் அம்மா, எங்க டீம் டீச்சர் அம்மா கதாநாயகி, அவங்களை ஒரு சில வார்த்தைகள் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். எஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். We are running out of time, so I'll make it short. ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
So thank you, Master. I hope you'll listen this video sometime. And Lenin sir, our director come actor. ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறது that I can portray this character the way you wanted. Thank you so much, sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. செட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா, she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டா நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கமிங் டு அவர் ஹீரோ பிரபாகரன் சார். Thank you, Prabhakaran sir, such a being an wonderful co-actor and ரொம்ப சப்போர்ட்டிவா நல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க. such a நல்லா and ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம். ஆனா அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷனலா பேஷனட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப பேஷன்ஸா சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பத்தி கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஹீல்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாம கண்டிப்பா ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் யார் போட்ட கோடு. அண்ட் அக்டோபர் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க and show some of your love, supports and blessings towards us. And thanks to entire press, media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us, and thank you so much. Nandri, vanakkam. தேங்க்யூ மெகாலி, மிக சிறப்பாக பேசுனீங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக, ஒரு குடும்பம்னா அப்பா அம்மா. யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள், இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது. சுருக்கமாக பேசினால் என்னை புகழிவீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன். சொல்லித்தான் ஆக வேண்டும். மீடியா தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு? யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, பாதி யாராச்சும் இப்ப ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்டா கோடுங்கிறது இது எவன்டா பண்ணது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு. ஆனா டைரக்டர் இங்க சொல்றாரு, யாரு போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்கிற சமூகத்துல அவருடைய வளர்ச்சியில நிறைய தீயதை பார்த்திருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க, என்ன பண்றது அப்படின்னு வேதனை போயிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. அந்த கதையை எடுத்துக்கிட்டு
அதுல வில்லத்தனம் என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் இட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். அதுல சாதி பதனம் கிடையாது, முதல் மரியாதை இல்லை. காதல தான் அழகா நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பாரு. இளையராஜா இசையில அந்த பாட்டு வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்திருப்பார். அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பாரு, சாதிகள் இல்லையடி பாப்பா, குணம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம், கவிதையா சொல்லியிருப்பாரு. அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பாரு, வேப்ப மர உச்சியில பேய் ஒண்ணு ஆடுது, அது வளர குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பாரு. அவரு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வேப்ப மர உச்சியிலிருந்து பேய் இன்னும் ஆடுதுன்னு சின்ன பையலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரு ஆரம்பிச்சிருப்பாரு. பாரதியும் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த படத்துல பசங்களை வச்சுதான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வளர்ற வயசுல நல்ல கருத்துக்களை சொன்னா வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களா இருப்பாங்க. அதனால பசங்களே நிறைய வச்சிருக்காரு. இதுல ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுன்றதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சுதான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலா அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமா வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்திருக்காங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது. இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜபட்ல ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு கட்டத்துல என்ன பண்ண சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, சிஞ்சனக்கான் சின்னக்கிளின்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஆடுவார். ஆடுறப்போ ரகசியமா ஒருத்தவங்க ஒரு காதலை சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ள ஓடுனால என்னால பேச முடியல. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படலை. நான் இங்க வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பா இருந்தேன். ரொம்ப நாளா அவருக்கு நட்பா வந்தாரு. அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அவர் சொன்னாரு, நான் பேர் எடுத்து கொடுத்த பிறகு என்னை அவர் நான் ஒரு கவிதையாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். சும்மாதான் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு என்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டா நான் கண்டுபிடிச்சிருவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்கு, சினிமா இப்படி இருக்கு, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில தான் இருக்கு. அதனால முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சா சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில எல்லா கடவுளையும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில இவர் என்கிட்ட கதை சொன்னாரு. ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்றப்போ ஒண்ணு சொன்னாரு. சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போறாரு. எங்க தியேட்டர்ல கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ள என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு. டூயட்டு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. நான் உடனே சொல்றேன், கண்ணி பண்ணுவேங்கிறேன். நிறைய சொல்றாரு. கண்ணி பண்ணுவேங்கிற நிறைய சொல்றாரு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. அடுத்து சொல்ற, கதவை எடுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. தனநன்னானே நான் கொடுப்ப உனக்கு ஈடு அப்படின்னு முடிக்கிறேன். அப்படிதான் அந்த பாட்டு உருவாகுது. உருவாகிறப்ப நான் சொல்றேன், நல்லாவே எழுதுங்க. மேற்கொண்டு அவர் வந்தாரு. காகமோ கரைஞ்சா விருந்து வரும்னு போட்டார். இளமையும் இணைஞ்சா இன்ப வரும்னு போட்டார்.
இது புதுசா இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிட்டேன். காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும், இளமையும் இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா அதுக்கு, மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும், தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் ஒண்ணு சொல்லுவான். அதுக்கு ஆணு சொல்லுவான், உனக்கே தெரியும் நல்லாவே புரியும், எனக்கே நீதான் வகுப்படுத்த சொல்லி தரணும். இப்படியே கண்ணியா வந்துச்சு. அப்புறம் தான் இந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு. அதுல முடிய பிறகு பாத்தீங்கன்னா, தேனிருக்கும் இடத்தை முடிச்சுக்கிற, தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடும் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சு காத்திருக்க பகலியவா பூத்திருக்க, கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா தந்தன்னானா தற்காஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு இந்த பாட்டு வந்துச்சு. பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு முடியும். அது டம்மி வேற போட்டிருந்தேன், அதை மாத்துங்கன்னு இவர் மாத்துற. இல்ல சார், அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு இருக்கு. இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் ஆயிருப்பான், அந்த வசீகத்துல இதை விரும்புவான், பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடும், இதே இருக்கட்டும் சார் சொன்னாரு, அப்படியே விட்டாச்சு. அப்படிதான் அந்த பாட்டு பல்லவி முழுமை அடைஞ்சது. இப்படி சில இடத்துல நாம விரும்பாத பாட்டுலாம் சூப்பர் ஹிட் ஆயிடும். ஒரு பாட்டு 2000 பாத்தீங்கன்னா, முடிச்சிட ஒரு நிமிஷத்துல, 2000 உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு, ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்துல இருக்காரு. 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்றேன், கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுதி சொல்லிட்டேன், எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட், அந்த டூயட்ல இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், இலக்கியம் இங்க ஈடுபடாது சார், ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு. இல்ல சௌந்தர்யம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்குதான் ஒரு பாட்டு, அதுல சரந்து சொல்றேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயில மறந்து போச்சு. அதுக்கு சுகன்யா சொல்லுது, தொட்டதும் சிகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு. ராமராஜன் சொல்றாரு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு. சுகன்யா சொல்லுது, என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு. கடைசியா போடுறாரு, உனக்கும் சேர்த்துதானே நான் விட மூச்சுன்னு சந்தம்மா, உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதையில எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு ஒன்னு தொடர்ந்து எழுதியிருப்பாரு, அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாருன்னா, நான் டம்மி வேலை ஒண்ணு போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடு. சார் இதை மாத்தலாம் சார். சார் இதான் என்னுடைய ரசிகைகள், வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நான் மாத்த நினைச்சேன், ஆனா மாத்தல அவரு. அந்த பிடிவாதம் பாத்தீங்கன்னா 2000 அந்த பாட்டு சூப்பர் ஹிட். அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாம் தான் ஆகும். எப்படி தினம் ஆச்சு, சேது படம் ரிலீஸ் ஆச்சு, எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு. ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் 2000. பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலு மறந்து போச்சு,
தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு, என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வேலுக்கலாச்சு. உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு, உனக்கும் சேர்த்துதானே நான் விடும் மூச்சு. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே, தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லையே. சுபவிராஜ். அதுபோல இந்த பாட்டு, அதுபோல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குறேன். டேரக்டர் சொன்னாரு 3 பாட்டுன்னு சொன்னாரு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணா பண்றேன், உயிரை தவிர. ஏன்னா எனக்கு உயிர் வேணும், நிறைய பணியாற்றணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்காக சொல்றேன். 3 பாட்டுன்னு சொல்றா, நான் ஒத்துக்கிறேன். வேற ஒண்ணுமே நான் பண்ணல. 3 பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஏற்கனவே வெற்றி இணையர் முற்போக்கான, அதான் அப்புறம் சொன்னா டைம் இல்லை. ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு முடிச்சுக்கிட்டீங்களா? இல்ல நான் முடிச்சுக்கிட்டுங்களா? ஜனகன மனாதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா. அவ்வளவுதான். ஓகேங்களா? நன்றி. எனது இயக்குனர் இருங்க, கேவலப்படுத்தலைங்க சார். இப்பதான் சார் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார். இவர் நல்ல டைரக்டர், நல்லா வரணும்ல சார். சார் நீங்க இவரு நல்லா வரணும்ல, ஒரு நல்ல டைரக்டர் பத்தி நான் பேச வேணாமா? தயவுசெய்து சொல்லுங்க. உங்க தம்பியா இருந்தா, உங்க வீட்டுன்னு ஒரு பையன் வந்தா. சரிங்க சார், சரிங்க சார், சாரி சார், சாரி சார், வாங்க சார், சரி வாங்க சார். பாடலாமான்னு தான் கேட்டேன் சார். சார் ஒரு நல்ல இயக்குனர் சார். சார் சார் ஓகே, மன்னிப்பு கேட்டுங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். சார் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசுறேன். ஒரு நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் பேசலாம். ஓகே சார். சார் சார் உங்களோட கிரேட் ஃபேன்ஸ் சார், சாரோட கிரேட் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. வாவ், thank you so much for this wonderful event, wonderful speech, wonderful sir, thank you so much சார். நன்றி சார், நன்றி சார். இருங்கம்மா, ஒரு நல்லா வரணுமா? நான் அவரை பத்தி சொல்லவே இல்லம்மா. ஒரு வெற்றி இயக்குனர் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார். அந்த வரிசையில இவரும் வருவார். படத்தை பாருங்க, சூப்பர் ஹிட்டா வருவாரு, வெற்றி அடைவார். நன்றி சார், நன்றி 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 நன்றி. என்ன கூப்பிடவே இல்லை, நானே வந்து பேசிடுறேன். ஏன்னா உங்க மூடெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவரும் கண்டிப்பா பேசி ஆகணும். இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு பயங்கரமான பாட்டு. அந்த பாட்டோட கோரியோகிராஃபர் நான் தான். ஸோ இதுல வந்துட்டு எங்க டைரக்டர் லெனின், இட்ஸ் வண்டர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி. திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் என் கூட யூனிவர்ஸ் பேசிட்டு இருக்குன்னு வர. ஆமா சார், நானும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் மை வண்டர்ஃபுல் ஏஞ்சல் ப்ரொடியூசர், நாங்க என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் மனசு சுளிக்காம கொடுத்தாங்க. அந்த எங்க தம்பி பிரபாகரன் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். பாவம், அந்த பாட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரும் அவரை பழி சொல்லிடாதீங்க. நாங்க என்ன சொன்னோமோ அது அப்படியே மறுப்பு எதுவும் தெரிக்காம அவர் செஞ்சாரே தவிர அவர் எதுவுமே வந்துட்டு தவறு செய்யல. அதனால அவர் மேல எந்த பழியும் பாவமும் போட்டுறாதீங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு 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 அம்மா சொன்னா எப்படி ஒரு குழந்தை கேட்குமோ அந்த மாதிரி கேட்டாரு, அவ்வளவுதான்.
ஸோ அப்புறம் மெகாலி ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல், எந்த டிமாண்டுமே இல்லாத ஒரு ஹீரோயின், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரவேனை டிமாண்ட் பண்ணாத ஒரு ஹீரோயின். ஸோ வெரி 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 டெடிக்கேட்டட் ஹீரோயின். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பாட்டு பார்த்துருப்பீங்க, எனர்ஜெட்டிக் சாங், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்சிங் ஹீரோயின், கலக்கல் எனர்ஜி ஹீரோயின். ஸோ சூப்பர். அண்ட் கேமராமேன் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி. இஸ் நாட் ஒன்லி அ கேமராமேன், மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் சாருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி என் மேலேயும் பழியும் பாவமும் போட்டுறாதீங்க, எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பாட்டை இப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்ல, ஆனா எடுத்துதான் ஆகணும்னு அவர் எழுதுற லிரிக் சொல்லுச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த லிரிக்கு வேண்டிய பாடலை நான் எடுத்தேனே தவிர அந்த பாடலுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்க எல்லாரோட மூடு சேஞ்ச் பண்றதுக்காக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில போயிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். எனக்கு துஹின் ஷேகுவாரன் பேர் வச்சது எங்க வடமலை தாத்தா. நான் போற இடத்துல சின்ன வயசுல இருந்தே துஹின் ஷேகுவாரானா ஷேகுவாராவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நான் ஷேகுவாரோட ஃபேன்டான்னு சொன்னோடனே எனக்கும் ஷேகுவாரா யாரா அது ஷேகுவாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சேன். அதுல இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார் போட்ட கோடு பாட்டுல சிங்க் ஆச்சு. அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, உலகத்தில் அநீதியை கண்டு கோபம் வெறுப்பும் கொண்டு நீ கருவுரிமையாய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் ஃபோர்ஸ்ஃபுல்லான டயலாக் இருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஈஸியா இருந்தது. இப்போ அது போல எனக்கு எங்கெல்லாம் அநீதியை கண்டு நிறைய இதுவா இருக்குதோ அந்த இடத்துல நானும் போய் எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நான் இங்க வந்து பேசுறது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடக்கப்பட்டவர்களின் குரல்கள் கேட்கும் இடத்தெல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, ஆக்சுவலா வந்துட்டு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்துட்டு என்னங்கிறது வந்துட்டு அதோட ரிலீஸ் அப்போ வந்துட்டு பேசும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு பெருமையே. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இயக்குனர், இங்க மேடையில் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வணக்கம் அண்ட் நன்றிங்க.
இயக்குனர் லெனின் வடமலை அவர்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் ராதிகா அவர்கள் சால்வை அணிவிப்பார்.
இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி, அருமை உடைத்தென்று அசபாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னா சின்ன ஒரு காரியத்தை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு காரியத்தை சிறியவர்களாகிய இவர்கள் துவக்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சி இறைவனர்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். ஒரு டைரக்டர் எல்லாம் குறை சொன்னாங்க, டைம் எடுத்துக்கிட்டாருன்னு. அது விரதத்தின் வழி. ஒரு முனிவர் எந்த அளவிற்கு விரதம் இருந்து அதை கொண்டு வந்தால் அந்த வாக்கு வெளிவரும் போது, அந்த சபதம் ஏறும் பொழுது எத்தனை நாட்கள் அந்த விரதத்தின் வழி இருந்தோ அது பேச்சின் வழியாக இருந்தது. உண்மையில் அந்த வழி நல்ல வழியாக ஒரு பிரசவத்தின் போது மிக அழகா சொல்லுவாங்க, சத்தம் முதல் சத்தம் வரும்போதே இந்த குழந்தை நல்லா இருக்குண்டா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இந்த மேடை, இந்த பதிவு, அந்த முதல் சத்தம் மிக அழகாக வந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை அடையும். அடுத்ததா ஒரு சௌந்தரியனை பத்தி சொல்லும்போது எங்களுடைய இளமைகால பாடல். அடுத்து இப்போ 2010 கிட்ஸுக்கும் சரி, அச்சச்சோ மீண்டும் ஒரு முறை அந்த பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்புறமா சொல்ல போனா இந்த ப்ரொடெக்ஷன் நேம் இருந்துச்சு இல்லைங்களா, டீச்சர்ஸ் ஸ்டிக், ஆசிரியனுடைய கைத்தடி, சத்தியமா அதெல்லாம் போயிடுச்சு சார். அது இருந்தால் இந்த உலகம் மீண்டும் நல்ல நிலையில் நல்ல ஒரு செயலில் செயல்படும் என்பதற்காக அந்த பெயரை சூட்டிய ப்ரொடெக்ஷன் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா பிரபாகரன் அப்படின்னா ஒளின்னு பொருள். அவர் கண்ணில் ஒரு காந்த கவர்ச்சி இருக்கும். அந்த கவர்ச்சியில் ரசிகைகள் மயங்கி விழவும். மேக்லினா பிளஸ்டு, மேக்லினா பிளஸ்டுன்னு அர்த்தம். அந்த கண்ணக்குடியில் அனைத்து ரசிகர்களும் தவழ்ந்து விளையாடவும். லெனின் உழைப்புக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உற்பத்தி செய்தவர். இந்த புதிய யாரு போட்ட கோடு என்ற ஒரு புதிய பாதை, புதிய ரோடாக வலம் வர எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பொதுவாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து நிறைய பேசுவாங்க, அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. ஆனால் நம்ம டைரக்டர் லெனின் வாழம்பாலை வந்து பொறிஞ்சு தள்ளிட்டார். இங்கிருந்து யாரு கூட்டாலும் அது வர்றதா இல்லை. நான் ப்ரொடியூசரை சொல்லிட்டேன், அவங்க நெவர் லீவ் மேடம், ஜஸ்ட் லீவ் இட், அவங்க பிடிச்சிட்டு வரட்டும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட். அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன், குட் மேன், நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்காரு. இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவர் தெரியுது. இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன வாட் யூ வாண்ட் டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்வே, அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டாரு. அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் ஃபினிஷ் எவ்ரி டைம். உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும். யூ வாண்ட் டு கோ த ரெஃபரண்டாக முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. என்னோட லைக் மை பிரதர், மோர் தென் லைக் மை பிரதர், என்னோட ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒருத்தர் பிரபாகரன். அவர் வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் கேரக்டர். நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் 2ங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம். அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவா கன்வெர்ட் ஆகுங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாக்யராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடிச்சாரு. ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும் போல இருக்கு. இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. இவர் இன்னசென்ட்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது அந்த சில ஃபியூ சீன்ஸில் இப்போ தெரியுது. பட் ஆள் சாங்கில் மட்டும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருக்காரு. மெகாலி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. மெனி டைம்ஸ் விசிட்டட் மை ஆஃபீஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது. பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டசன்ட் கம். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை. நீங்கள் ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் அந்த சாங்கில். அங்கே தேங்க்ஸு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் சௌந்தரியன் சார், அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பாரு.
ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாடி காமிச்சாரு, ரொம்ப பிடிச்சிருந்து அவர் மியூசிக் டைரக்டர் போட்டோன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர். இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் இந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அவங்க வந்து அவங்கள பற்றி நிறைய சொல்லிட்டார் டைரக்டர். வெல்கம் மேடம், நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க. ஐ எம் ரியலி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டாக்டர்ஸ். என்னோட ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா DIR விட DR தான் ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மை சன் 2 பேருமே இது டூயிங் மெடிசன், ஆக்சுவலி MBBS படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆல்ரெடி அவர் இம்ப்ரூவ்ட். ஆக்சுவலி இப்போ நாங்கள் திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு வெரி சூன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் இன் அ பிக் வே இன்ஷால்லா பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகனாக கன்வெர்ட் ஆகணும். டெஃபினட்டாக என்னோட படத்துலையும் அவரை நடிக்க வைப்பேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலான்னு ஒரு தாட் இருக்கு. பட் இந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி நல்லா நடிக்க வைக்கலான்ட்டு. கண்டிப்பாக ஹீரோயின் வேண்டாம், இந்த படத்துல எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் ஒரு நல்ல கேரக்டரா பண்ணுவீங்க. நீங்க நல்ல ஹீரோ வரணும். அந்த கருப்பு ஸ்கின், அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது. மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல, மாஸ்டர் கூட நிறைய டைம்ஸ் நாங்கள் பேசினோம். ஆக்சுவலி அவங்க நல்ல ஒரு நல்ல ஆர்ட் இருக்கு அவங்க கையிலும். டெஃபினட்டா பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும். ஆக்சுவலா பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார், முரளி சாருக்கு அப்புறம், ஏன்னா விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மருமகன் நான். ஸோ விஜயகாந்த் சார் நான் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. விஜய் மாமன் தான் கூடுவோம். ஆக்சுவலி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு. பிரபாவும் அதே மாதிரி தான் இருக்காரு. ஸோ நல்லா வரணும். மிகப்பெரிய காட் பிளஸ் எவ்ரிபடி. ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கலண்ணே, முடிச்சிடறேன். இந்த மியூசிக் டைரக்டர் டீம், இந்த க்ரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள். இந்த இவங்களை அழைச்சி நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களோட ப்ரெஸ்டீஜியஸான டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் யூர் பேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய, யார் போட்ட கூட வந்து மற்ற ப்ரொடியூசர் எவ்வளோ ஈஸியாக பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல. டெஸ்பைட் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட் இங்கே இருக்கு. ஸோ என்டையர் க்ரூக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி சுந்தரம் சார் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். வித்தவுட் தெம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எடிட்டர், கேமராமேன் அண்ட் தென் ஹீரோ அண்ணா, இவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது லாஸ்ட் மந்த் வரைக்கும். ஷூட்டிங் டைமில் வந்து சோமு சார் அண்ட் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ படத்தை பாருங்க, கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முடிஞ்சதுக்கு மேலே ஐ ஹவ் புட் மை எஃபர்ட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Okay.